ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. வராமலே ஜெயித்த ஒரே முதல்வர் எங்க விஜய் சார். எங்க தொகுதிக்கு வரவும் இல்லை, எங்களுக்காக ஓட்டு அவர் கேட்டு வரவும் இல்லை. ஆனாலும் எங்க தொகுதியில பாருங்க 4 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்த ஒரு தலைவர், வெற்றி தலைவர் எங்களுக்கு விஜய் சார். எல்லாரும் இன்னைக்கு தாய் மாமான்னு பிள்ளைகளுக்கு அவங்க சொந்த அண்ணன் தம்பி அறிமுகப்படுத்தல, எங்களுடைய தலைவரை தான் அறிமுகப்படுத்துறாங்க விஜய் சார்னு, விஜய் மாமான்னு. சின்ன குழந்தைகளுக்கு மாமாவாகவும் அண்ணனாவும் அன்பாகவும் இருக்கிறார். எங்க அன்பு தலைவருக்கு என் நன்றிகளை வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். ராமநாதபுரம் சேது நாட்டை பவானி சங்கரன் கைப்பற்றிய பொழுது அதனுடைய நேரடி வாக்குதாரனான கட்டையத்தேவர் அந்த நாட்டை கைப்பற்ற, தன்னுடைய முறையான ராஜ்யத்தை கைப்பற்ற சிவகங்கை பாளையக்கோட்டை ஜமீன்தார் சசிவர்ண பெரியா உடையாத்தேவரோடு கைகோர்த்து ராமநாதபுரத்தை ஜெயித்த பொழுது 5 பங்கு ராமநாதபுரத்தில் 2 பங்கை வெகுமதியாய் பெற்று 1730களில் உருவான நிர்மாணிக்கப்பட்ட ஊர் சிவகங்கை சீமை. அதில் முதல் மன்னராய் அவர் 20 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு அவருடைய மகன் முத்துவடுகநாத தேவர் 22 ஆண்டு காலம் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தார். அவர் 1772 போரிலே காளையார் கோயிலே கொல்லப்பட்ட பிறகு அவருடைய பட்ட மகரிஷி ராணி வேலு நாச்சியார் அந்த சிவகங்கை சீமை ராணியாக வந்தார். காளையார் கோயிலே தன் கணவனை கொன்ற வெள்ளையனை அடியோடு அழித்து சிவகங்கையை மீட்க வைராக்கியம் கொண்ட ராணி வேலு நாச்சியார் 8 வருடங்கள் தவம் இருந்து வைராக்கியம் கொண்டு வெள்ளையனை அடியோடு விரட்டி தன் நாட்டை மீட்க திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து 1780 சிவகங்கையை மீட்க அவருக்கு உறுதுணையா இருந்த சகோதரரை போல உறுதுணையா இருந்த பெரிய மருதுபாண்டியரால் அழைக்கப்பட்ட வெள்ளை மருது, சின்ன மருதுபாண்டியரால் அழைக்கப்பட்ட சின்ன மருது, காளையார் கோயில் பிரிவுக்கு பெரிய மருது, திருப்போணம் பிரிவுக்கு சின்ன மருது, சிங்கம்புணரி படை பிரிவிற்கு நன்னி அம்பலம், வாளுக்கு வேலி, குயிலி மற்றும் இப்படி சிறந்த பெரிய தியாகங்கள் நிறைந்த ஊர் எங்கள் ஊர். இவர்களை கொண்டு ஜெயித்து சிவகங்கையை மீட்டு வெற்றி கொடி கோட்டையிலே நாட்டிய ராணி வேலு நாச்சியாரை தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுள் ஒருவராய் வைத்த எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் சிவகங்கை சமஸ்தானத்தின் சார்பாகவும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, மிகவும் வறட்சியான பகுதி. எங்க பகுதியில் தொழில் வளர்ச்சி இல்லை, விவசாயம் இல்லை, எந்த ஒரு வறட்சியான பகுதியா இருக்கலாம், எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இன்ன வரைக்கும் செய்யப்படல. அப்படிப்பட்ட எங்க சிவகங்கைக்கு எத்தனையோ அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள். இதை இன்ன வரைக்கும் அப்படிப்பட்ட சரித்திர பூமி, புண்ணிய பூமியில எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படல. கிராஃபைட் தொழில் இருக்கு, அந்த கிராஃபைட் தொழில இன்ன வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படல. கிராஃபைட் நல்ல உலகத்தரம் வாய்ந்த கிராஃபைட் தொழில இதுவரைக்கும் சந்தைப்படுத்துதல்ல வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்படி வெளிநாட்டில் முதல் தரமான இந்த சந்தைப்படுத்தல் இருந்தா எங்க பகுதி தொழில் வளர்ச்சியில முதல் தண்ணீரை பெற்ற மாவட்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பகுதி சந்தைப்படுத்தப்படல. முதல் தரமான கிராஃபைட்டை தயாரித்த முடித்த பிறகு கழிவுல இருந்து பென்சில் போன்ற உபரி தொழில்கள், சார்பு தொழில்கள் தயாரிக்க முடியும். 5 கோடி முதலீட்டுல 500 பேர் இன்னைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு அந்த முதலீடு செய்ய அங்க எந்த இதுவும் செய்யப்படல. அந்த கிராஃபைட் அதோட தொழிலாளர்கள் 108 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. அப்பேற்பட்ட கிராஃபைட்ல இன்னும் அதிக நேரம் எங்களுடைய பகுதியில் ஆய்வு செய்து பார்த்தா அந்த ஒரு தொழிலே போதும் எங்களுக்கு. அங்கே எந்த சார்பு தொழில்கள் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஸ்பைசஸ் பார்க் என்று ஒரு பார்க்கை திறந்தார்கள். அது இதுவரைக்கும் அந்த பார்க்கை நடத்தவே இல்லை, பூட்டி தான் கிடக்கு. அதை எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல. கடந்த ஆட்சியில எங்க ஆட்சியில் அதை நடப்பாண்டுக்கு கொண்டு வரணும்னு நான் இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே போல விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்துக்கான தண்ணீர் வரத்தோ கம்மாய் குளங்கள் குட்டைகள் இதுவரைக்கும் தூர்வாரப்படாம வேலிக்காத்தான் மண்டி இப்படிதான் கிடக்கு. எங்களோட அத்தனை நீர் வரத்துகளும் அடைபட்டு கிடக்கு. அதையெல்லாம் தூர்வாரி விவசாயத்துக்கு எங்களுக்கு பெரிய தண்ணீர் வரத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் வெறும் வேலிக்காத்தான் தான் மண்டி இருக்கு. எங்க ஊர் கரிக்காடா தான் கிடக்கு. இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து எங்களுக்கு தொழில்களை கொண்டு வரும் என்று எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களுடைய சிந்தனை மாறினால்தான் அவங்க வாழ்க்கை மாறும். ஆனா இளைஞரோட சிந்தனை எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க ஊர்ல ஒண்ணு வேலையை தேடி வெளியில போகணும், இல்லாட்டா சிவகங்கையில இருந்து சும்மா பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு படித்த இளைஞர்களோட இன்னைக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு பொறியியல் கல்லூரி இல்ல, ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு உபரி தொழில்கள் எதுவுமே கிடையாது எங்க ஊர்ல. நீங்க வந்து ஆய்வு செய்தா எங்க பகுதிக்கு வேண்டிய என்ன செய்யணும் ஆய்வு செய்து கொண்டு வர உபரி தொழில்கள் ஏதாவது கொண்டு வரலாம். அதே போல சிட்கோ என்று ஒரு இருக்கு, அதுல பாதி கட்டடம் நிரப்பப்படவே இல்லை. சிட்கோல பாத்தீங்கன்னா பூட்டி தான் கிடக்கு. அதை இப்ப சிறு குறு தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கறாங்க. அதையும் தங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரத்துறையை பாத்தீங்கன்னா மருத்துவத்துல மருத்துவ கல்லூரியில சாதாரண காய்ச்சல் சின்ன சின்ன இதுகளுக்கு வேணா அந்த மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற முடியுது தவிர பெரிய அளவில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, நரம்பியல் நிபுணர்கள் இல்லை, எந்த ஒரு பெரிய உயர்தர சிகிச்சைக்கான வழிமுறைகள் எதுவுமே எங்க ஊர்ல இல்லை. இதெல்லாம் தயவு செய்து நாங்கள் சுகாதாரத்துறைக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். அந்த அந்த பெரிய உயர் சிகிச்சை எல்லாமே எங்க ஊருக்கு வேணும். எங்க ஊர்ல மருத்துவ கல்லூரி இருக்கு, அதுக்கு வேணும். அதே போல சின்ன படித்த பிள்ளைகள் எல்லாம் நர்சிங் காலேஜோ டி ஃபார்மோ பி ஃபார்மோ இதெல்லாம் படிக்கணும்னா வெளியில தான் போக வேண்டியிருக்கு. அரசு சார்ந்த கல்லூரிகள் எதுவும் இல்லை. இப்ப அரசுல நம்ம முதல்வர் அவர்கள் 7 கல்லூரிகள் நர்சிங் கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு கல்லூரியை எங்களுக்கு தாங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். மிகவும் பின்தங்கிய பகுதி, யாரும் ஏறிட்டு பார்க்காத ஒரு பகுதி, எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு நாங்க அந்த 7 கல்லூரியில ஒரு கல்லூரி எங்களுக்காக கேட்கிறோம். அந்த கல்லூரியில் தந்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்கள் பயன்பெறுவார்கள். பொறியியல் கல்வி வந்தால் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். இதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத எத்தனையோ கிராமப்புறங்கள் எங்க பகுதியில் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும், இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்தில் இருக்க சின்ன கிராமங்கள்ல இருந்து டவுனுக்கு வரணும். இது அங்கேயே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தா எங்களுடைய கிராமப்புற மக்கள் பயன்பெறுவார்கள். பாதி கிராம சுகாதார கட்டணம் இடிந்து கிடக்கு, சிதிலம் அடைந்து இருக்கு. இதெல்லாம் பராமரிக்க அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க ஊர் பாத்தீங்கன்னா சசிவர்ண தேவரால உருவாக்கப்பட்ட எங்க ஊர் வந்து இன்னைக்கு தெப்பக்குளம் ரொம்ப அழகான இடம். அந்த நகர நிர்மாணிக்கப்படும் பொழுது அந்த தெப்பக்குளத்துல இருந்து நீர் வந்து அரண்மனைக்குள்ள போகும். அப்பேற்பட்ட அந்த தெப்பக்குளம் இன்னைக்கு கவனிக்கப்படாம தூர்வாரப்படாம சிதிலமடைஞ்சு கிடக்கிறத பராமரித்து பண்ணி எங்களுக்கு சீரமைத்து தர வேண்டும் என்று கவர்மெண்ட்ல நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி அரசனி முத்துப்பட்டின்ற தெப்பக்குளமும் அதே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் சீரமைத்து தரேன்னு கேட்கிறேன். கள்ளல் காளையார் கோயில்ல வந்து 70 வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஒரு பேருந்து நிலையம் இருக்கணும்னு. இதுலயும் அமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க எங்க ஊர்ல. கள்ளல் திருப்பத்தூர்ல ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு, எங்க ஊர்லயே ஒரு அமைச்சர். இதுவரைக்கும் அந்த காளையார்கள் பேருந்து நிலையத்துக்கு என்ன செய்யணும்னு இதுவரைக்கும் செய்யல. சின்ன வெயில்ல நிக்கிறாங்க மக்கள்லாம். ஒரு நிழல் கூட அமைத்து ஒரு நல்ல பஸ்ஸான தரமா இன்ன வரைக்கும் அமைச்சு தரல. காளையார் கோயிலுக்கு பகுதி அங்கே குப்பை கிடங்கு, சிவகங்கைக்கும் காளையார் கோயிலுக்கும் குப்பை கிடங்கு அதிக அளவு இருக்கு. அந்த குப்பை பிரச்சனை எப்படி பாத்தீங்கன்னா மக்களுடைய சுகாதாரத்தோட பெரிய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. மருத்துவ கல்லூரி பக்கத்துல குப்பையை கொட்டுறாங்க, மருத்துவ கழிவுகள் அங்கே கொட்டப்படுது. அந்த மருத்துவ கழிவுகளை வெளியே எடுத்துட்டு போய் கொட்டுங்கன்னா அதை இன்ன வரைக்கும் கேட்காங்க ஆள் இல்ல. நாங்க தனியா போராடிட்டு இருக்கேன். இந்த குப்பை கடைக்காக நான் தனியா போராடிட்டு இருக்கேன். குப்பை கடைக்கு ஒரு இடம் பார்த்து தாங்க, இந்த கழிவுகளை வெளியேற்றி எங்களுக்கு சுகாதாரம் பண்ணித்தாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு அதிகாரிகள்கிட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்களா போராடி இருக்க வேண்டியிருக்கு. இந்த குப்பை கடைக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து சின்ன குழந்தைகள் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் போகணும்னா இடைநீற்றலுக்கு வருது. ஏன்னா 8ஆம் கிளாஸ் படிச்சதோட நடுநிலை பள்ளி முடிவடைஞ்சிருது. அடுத்த தரம் உயர்த்தி 10ஆவது கொடுத்தீங்கன்னா அந்த கிராம பிள்ளைங்க அந்த 10ஆவது படிப்பாங்க, அடுத்து 12ஆவது படிப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாதனால இடைநீற்றல் அதிகமா இருக்கிறதுனால இந்த குறை தீர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்க கல்வித்துறையை கேட்டுக்கிறேன். அடுத்ததா எங்க பகுதியில் விவசாயத்துக்கான வழிகள் வந்து பெரியார் கால்வாய் மதுரையில இருந்து மேலூர் வழியா வந்து மலம்பட்டியோட நின்று போச்சு. மலம்பட்டியோட ஏன் நின்று போச்சுன்னு இதுவரைக்கும் தெரியல. அந்த தண்ணி வந்து 600 கிராமங்கள் பயன்பெறும். எங்க ஊர் தெப்பக்குளத்துக்கு அதுல இருந்து தண்ணி வர வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல.
பெரியார் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்ட 600 கிராமங்கள் பயன்பெறும். மலம்பட்டியோட அந்த திட்டம் நிறைவேற்றா அதை தயவு செய்து எங்களுக்கு செயல் திட்டமாக்கி வளர்ச்சிக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது காவேரி குண்டாறு. இந்த காவேரி குண்டாறு தலைவர் அறிவிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். எங்க பகுதி பெரிய வளர்ச்சி அடைந்த பகுதியா வர்றதுக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பெரிய உதவியா இருக்கும். இது எங்க ஆட்சியோட பொற்காலம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த காவேரி குண்டாறு திட்டத்துக்காக எவ்வளவோ வருஷமா போராடி இருக்கோம். ஆனா தலைவர் வந்த உடனே அந்த திட்டத்துக்கு எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதனால எங்க விவசாய மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அந்த திட்டத்தால 12,000 கிலோமீட்டருக்கு புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் 3மே பயன்பெறும். இந்த காவேரி குண்டார் திட்டம் உள்ள வந்துட்டா 12,000 கிராமங்கள் பயன்பெறும். அதனால தலைவருக்கு எங்கள் மாவட்டங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா இந்த பட்டா பிரச்சனையில பாத்தீங்கன்னா நிறைய பட்டா இல்லாம 5 வருஷம் 10 வருஷம் இல்ல 15 வருஷம் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் பட்டாவே கிடையாது. கேட்டா வனப்பகுதியில் இருக்கீங்க, கத்தப்பட்டுன்னு இருக்கிற ஊர்ல 150 குடும்பங்கள் இருக்காங்க. 67 வருஷமா பட்டா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பட்டா கொடுக்கவே இல்லை. கேட்டா வனப்பகுதின்னு சொல்றாங்க. வனப்பகுதியில் இருக்க விவசாயம் பண்றாங்க. விவசாயத்தை கரண்ட் இழுத்துருக்காங்க, விவசாயம் பண்றாங்க. 67 வருமா போடுறாரு. அவங்க பெரிய பணக்காரங்க கிடையாது, சாதாரண ஏழை நடுத்தர தட்டு மக்கள். அவர்கள் அந்த சின்ன பகுதியில குடியிருந்து வரவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல வனப்பகுதியா இருந்தாலும் கூட அந்த நிலப்பரப்பு வனப்பகுதியை சேர்ந்ததா இருந்தாலும் கூட தகுந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கு உதவும்படி நான் கேட்கிறேன். உணவு வாணிப பொருள்ல அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன்ல பருவகால ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, பகுதி நேரமா நாங்க பார்த்தாலும் 3 மாசம் பாக்குறோம், 9 மாசம் சும்மா தான் இருக்கும், எங்களை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. ஒரு 300 பேர்கிட்ட இருக்கிற அவங்களுக்கு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எங்க தொகுதிக்குட்பட்ட காஞ்சரங்கால் குரூப் காமராஜர் காலனி பகுதியில் 1963 இனாம் ஒழிப்பு சட்டப்படி உளவடை பெயரில் அரசால் பட்டா வழங்கப்பட்டது. பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசு கடன் பெற்று 72 குடும்பங்கள் வீடு கட்டி 40 வருடங்களாக வசித்து வருகின்றனர். 1983 சென்னை டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. 1983 யூடிஆர் பட்டா பெற்று சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயரில் பட்டா உள்ளது. யாதொரு அதிகாரப்பூர்வமான தகவலின்றி சில குடியிருக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு தர மின்சார வாரியம் மறுக்கின்றது. மேலும் இந்து சமய அறநிலைத்துறையின் HRC சட்டம் 73 படி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வீடுகளை சீல் வைப்போம் என்று நோட்டீஸ் அனுப்புவது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. HRC எந்த ஆதாரமும் இன்றி இந்த பகுதி இடங்களை பத்திரப்புத்துறையில் மதிப்பிழப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நமது அரசு இதற்கு தீர்வு காண குழு அமைத்து விசாரித்து விடுபட்டவர்களுக்கு பட்டா வழங்க ஆவண செய்யும்படி தாங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாலைகள் பாத்தீங்கன்னா 70 வருஷமா நடக்கிற ஒரு பெரியவர் சொல்றாரு, என் கால் நடந்து நடந்து ரத்தம் வருதுமான்னு. சித்தலூர்ன்ற கிராமத்துல 70 வருஷமா இன்ன வரைக்கும் ரோடு போடல. கேட்டா பெரிய ப்ராஜெக்ட் 5 கோடி வேணும்னு சொல்றாங்கன்னா இந்த சாலைகள் போடப்படாம இருக்கு. நம்ம பொற்கால ஆட்சியில நம்ம கிராமங்கள்ல சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று சபைக்கு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட கொடுங்கன்னு தாழ்மையோட பெரிய தலைவரை கேட்கிறேன். பெரியார் கால்வாய் திட்டத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் பெரியார் கால்வாய் பிரிவிலிருந்து தனியாமங்கலம் வெள்ளலூர் வழியாக சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட மலம்பட்டி, கூட்டுறவுப்பட்டி, சிவகங்கை, அதப்படைக்கு மற்றும் மரவமங்கலத்தோடு கால்வாய் முடிவடைகிறது. நீண்ட வருடமாக சுமார் 600 கிராம விவசாயிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீரின்றி வருவாயால் குடும்பங்கள் பாதிப்பு நிலையில் உள்ளது. எனவே ஆகவே கால்வாயை சீரமைத்து விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்க நமது அரசு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறேன். விளையாட்டுத்துறை ஏதாவது அந்த ஊர்ல ஏதாவது ஒரு இது இருக்கணும். ஒண்ணு பின்தங்கி போய் விவசாயம் செழிக்க வளர்ச்சி இருக்கணும், தொழிலுக்கு வளர்ச்சி இருக்கணும், இல்ல அவங்களுக்கு சின்ன படிக்கிறதுக்காவது எதுவுமே இல்லை எங்க ஊர்ல. அப்ப கல்லூரிகள் பாத்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் ஒண்ணு வந்துருச்சுன்னா பிள்ளைங்கள் பயன்படுவாங்க, பொறியியல் காட்சா பசங்க இருப்பாங்க. விளையாட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்ல காலேஜ் எங்க காலேஜ் சண்முகராஜா மன்னரால் துரைச்சங்கம் அவங்க அப்பா பேரால நிறுவப்பட்ட ஆர்ட்ஸ் காலேஜ்ல இடம் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல MBA கொண்டு வரலாம். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு
பார்மசி கோர்ஸ் கொண்டு வரலாம். எந்த ஒரு உயர்கல்வியுமே இல்லை. பிஎட் இஎட் எந்த காலேஜுமே இங்கே கிடையாது. ஆனால் இடம் நிறையா இருக்கும். யூனிவர்சிட்டிக்கு தகுதிக்கு உள்ள எங்கள் காலேஜில் இன்னும் பலதரப்பட்ட துறைகள் கொண்டு வரப்படவே இல்லை. அப்படிப்பட்ட துறைகள் வந்தால் பிள்ளைங்க வெளியே போக மாட்டாங்க. எங்கள் ஊர் பிள்ளைங்க வெளியே போய் அதிக காசு கொடுத்து தனியார் கல்லூரிகள் சேர மாட்டாங்க. எங்கள் ஊர் பிள்ளைங்க எங்கள் காலேஜில் படிக்கிற அளவுக்கு எங்கள் காலேஜில் எல்லா வசதியும் இருக்கும், ஒன்றும் வரல. இதை கவனத்துக்கு கொண்டு அதே மாதிரி காலேஜில் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறனால, விளையாட்டு மைதானம் இருக்கிறனால விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டு மைதானங்களை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ற அளவுக்கு தேசிய அளவில் கலந்து வெற்றி பெற்ற வீரர்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சபை ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் மறு தேர்வு இல்லாமல் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு பாரம்பரிய முறையில் நடத்திட அரசு நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய குடியிருப்பு பகுதிகள் வேண்டும் என்று எங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அவங்களுக்கு சமத்துவம் போல தனி குடியிருப்பு பகுதி வேணும்னு கேட்கறாங்க. ஸ்பைசஸ் பூங்கா செயல்படாமல் உள்ளது, இது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் கேட்டு எங்கள் பகுதியை தயவு செய்து பின்தங்கிய பகுதியாக சரித்திர பூமி, ரத்தம் தோய்ந்த பூமி, பல வெற்றிகளுக்கு சுதந்திர போற வரலாற்றில் முதல் களம் எங்களுடையது. என் பாட்டி வேலுநாச்சருடையது. அவங்களுடைய வாரிசுதாரரா எனக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு பெண் வேட்பாளரா என்னை இங்க நிக்க வச்ச என் தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.